அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், அந்த நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக உட்கட்சி மோதல் ஏற்பட்டு இருவரும் இரு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மொத்தம் 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏல பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ, அதாவது ஜி.கே. மணி, அருள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உடனும், பைலன் எம்எல்ஏ சிவகுமார், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன், அந்த 3 எம்எல்ஏக்கள் அன்புமணி ஆதரவாளர்களும் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக, அதாவது ஏற்கனவே கொறடாவாக அருள் எம்எல்ஏ இருந்து வருகிறார். கொறடாவாக சிவகுமாரை நியமிக்க வேண்டும் என்று அதாவது அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சபாநாயகர் சந்தித்து மனு அளித்தனர். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் பாமக தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதாவது இந்த கொறடா நியமனம் தொடர்பாக தன்னிச்சையாக, அதாவது பாமக நிறுவனர் கட்சி விதிகளின்படி பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் இது முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அவருடைய தகவல் இல்லாமலேயே இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்டு கொறடா நியமனத்துக்கு கடிதம் கொடுத்ததனால் இவர்களை 4 பேரையும், அதாவது 3 எம்எல்ஏக்கள் மற்றும் பாலு உள்ளிட்ட 4 பேரையும் கட்சியை விட்டு நீக்குவதாக ஒரு பரபரப்பான அறிவிப்பு நேற்று முன்தினம் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் தான் இன்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விளக்கம் கேட்டு, அதாவது 3 எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம் மற்றும் வெங்கடேஸ்வரன், வழக்கறிஞர் பாலு ஆகிய 4 பேரும் விளக்கம் கேட்டு, கட்சி விதிகள் மீறி நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, உங்கள் மீது அதனால்தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம், நீங்கள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த கடிதம் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய அதாவது லெட்டர் பேர்ல தபால் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே உட்கட்சி மோதல் முடிவுக்கு எட்டப்படாத ராமதாஸின் அடுத்தடுத்த முடிவுகள் அன்புமதி ஆதரவாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பின்னடைவையும் ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.